போதும். ஆனா ஒரு பையன் புருஷனா ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கடமையில இருந்து தவறிடக்கூடாதுங்கிறது அவனோட பயம். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், உங்களை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறத என் மைண்ட்ல இருக்கு. அதுக்காக உன் மேல லவ் இல்லாம இல்ல. என்ன புரிஞ்சுக்கோ வசந்தி. உன்னை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியே போய் நான் ஒன்னும் சந்தோஷமா இல்ல வசந்தி. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எதிரில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வரும் வசந்தி. அப்ப புரிஞ்சுக்குவேன். என்ன நம்பு வசந்தி. சேம் டே சேம் பிளேஸ். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம போட்ட சண்டையை பத்தி நினைச்சோம்னா நமக்கே சிரிப்பு வரும். ஐ லவ் யூ வசந்தி. ஹாப்பி பர்த்டே. வைஃப்னா அப்படிதான் இருப்பாங்க கார்த்திக். 20-24 வருஷம் பிறந்த வீட்ல இருக்காங்க. அங்க அப்பா மேல கோச்சுக்கிறாங்க, அம்மா கிட்ட சத்தம் போடுறாங்க, அண்ணனை திட்டுறாங்க. இந்த எல்லா கோவத்தையும் புருஷன்ட்ட தானே காட்ட முடியும். லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு தெரியும். ஆனா எதை எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியல. இப்போ உங்க டாடி ஆபீஸ்க்கு போகும்போது வரத்துக்கு 9 மணி ஆகும்னு சொல்லிட்டு போவாரு. நீ 9 மணிக்கு போன் பண்ணுவ. வரத்துக்கு லேட் ஆகும் சொல்லும். நீ சாப்பிட்டு படுனுவாரு. உடனே நீ என்ன பண்ணுவ? ஐ லவ் யூ டாடி, குட் நைட் டாடி அப்படின்னு போனை வச்சிருவ. அதே புருஷன்காரன் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு லேட்டா வந்தானா அவனை உண்டில நாக்கிட மாட்டீங்க? உங்க அண்ணன் ஊருக்கு போனான்னா, ஏ அண்ணா அங்க இருக்கிற பொண்ணுங்களா ரொம்ப அழகா இருக்காங்களா, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே புருஷன் எங்கேயாவது போனான்னா, எங்க இருக்க, எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்க, பக்கத்துல என்ன பொண்ணுங்க வாய்ஸ் கேக்குது, ஏதாவது தப்பு பண்றியா, எங்க லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு காலையில 6 மணில இருந்து ராத்திரி 2 மணி வரைக்கும் அவன் கழுத்தறுத்து உயிரெடுத்து தொலைய மாட்டீங்க? கார்த்திக், இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் நீ சீக்கிரமா வீட்டுக்கு வரியா? நம்ம வெளியே போலாம். எனக்கு போர் அடிக்குது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 5:30 மணிக்கே வந்துடுறேன். ஆனா வெளியே தான் போகணுமா? வீட்டுக்குள்ளேயே இருந்தா சொல்லு. நீ முதல்ல சொன்ன டைம்க்கு வா. உனக்கு பெரிய விருந்தே இருக்கு. பெரிய விருந்து சாயந்தரம் பாத்துக்கலாம். வா, இப்போ ஒரு குட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம். முதல்ல கிளம்பு. பை. 5:30 உனக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த பிளேயர் பேர் மேத்யூஸ். 19 வயசு தான் ஆகுது. நல்ல ஃபார்வர்ட் பிளேயர். லாஸ்ட் டைம் சீசன்ல 10 கோல் போட்டிருக்கான். சாரி, இவன் பேர் முனுசாமி. இன்டர் காலேஜ் காடுறான். அவனை என்கரேஜ் பண்ணா நல்ல பிளேயரா வருவான். ஐம் சாரி. இவன் பேரு சிவா. நல்ல கோல் கீப்பர். லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச். Mr. Karthik, can you switch out the mobile? I'm extremely sorry, sir. It's okay. வசந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னடா சுமைக்க போற? தொட்டடாய். அது தூக்கி போடு. என்ன வசந்தி, உடம்பு எதுவும் சரியில்லையா? எப்பவுமே உனக்கு என் உடம்ப பத்தி தான் நினைப்பில்ல கார்த்திக். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு கார்த்திக். அதெல்லாம் உனக்கு புரியாதுல்ல. நான் கூட சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? எப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்க போற? ஓ, அதான் உன் ப்ராப்ளமா? அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிட்டு? வா, ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். கார்த்திக் ப்ளீஸ். மனசுல இருக்கிற வலிக்கு உடம்பால நீ மருந்து போடலாம் நினைக்கிற கார்த்திக். இதுதான் உன்னோட கேரக்டரா? அப்புறம் உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வசந்தி, என் காதலை நீ புரிஞ்சுக்கலையா?
மார்னிங் வசந்தி. என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப கேவலமா தெரியுதுல்ல? என்னாச்சு உனக்கு? என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து என்ன லவ் பண்ண. நீ என் வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிட்டதும் பின்னாடியே நான் வந்துட்டேன்ல. என்ன வசந்தி, என்ன உன் ப்ராப்ளம்? ராத்திரி நான் கோமா போய் கதவு மூடிக்கிட்டல. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா? இப்ப செத்து போற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? ஏன் இப்படி பேசுற? உனக்கு மத்தவங்க ப்ராப்ளம்லாம் தெரியும், ஏன் ப்ராப்ளத்தை தவிர. ஃபுட்பால், செலக்ஷன், பசங்க, இது எல்லாத்தையுமே கடிக்டாளு. வசந்தி, அது என்னோட கெரியர், என் லைஃப், என் ட்ரீம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. அதுதான் உன்னோட லைஃப் ட்ரீம்னா அப்புறம் நான் உனக்கு எதுக்கு? லவ் பண்றேன்னு எதுக்கு பின்னாடி சுத்தன? என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல, எனக்கு கோபம் வரும், நான் அடம் பிடிப்பேன், என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு. நான் கத்துவேன், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவேன். இங்க பிடிச்சதுனாலதான் இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ என்னோட மனசை பார்த்து லவ் பண்ணல, என்னோட உடம்ப பார்த்து லவ் பண்ணியா? Now I can feel your love, கார்த்திக். இந்த ஒரு அடியிலேயே என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சாச்சு. அடிச்சாலும் புடிச்சாலும் இவன் எங்க போறான் தானே? எது என்னவோ, அன்னைக்கு நான் அவளை கை நீட்டி அடிச்சது என் தப்பு தான். உடனே ரியலைஸ் பண்ணிட்டேன். எத்தனையோ தடவை சாரி கேட்டேன், ஆனா அவ எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கல. ஒரே வீடு, புருஷன் பொண்டாட்டி, ஆனா 2 பேரும் வேற வேற. கொலீக்ஸா, ரூம்மேட்ஸா என்னன்னே தெரியல. அவ வேலையை அவ பார்த்துப்பா, என் வேலையை நான் பார்த்துப்பேன். எவ்வளவோ ஆசைகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஊருக்கு தான் நாங்க புருஷன் பொண்டாட்டி, ஆனா எங்களுக்குள்ள அந்த உறவு இல்லாம போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்திக்? நம்ம ஏன் பிரிஞ்சிட கூடாது? ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் இல்ல நாம. ஸ்டேஷன் வந்தவனை இறங்கி போறதுக்கும் பிரிஞ்சு போறதுக்கும் புருஷன் பொண்டாட்டி. சேர்ந்து வாழறதுனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. வேதனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. எது எப்படியோ ஒரு தடவை கையை பிடிச்சிட்டா வாழ்க்கை பூரா சேர்ந்து தான் இருக்கணும். மனசு ரொம்ப வலிக்குது கார்த்திக். ப்ளீஸ் என்ன விட்டுரு. என் மேல கொஞ்சமாவது காதல் இருந்துச்சுன்னா என்ன விட்டுரு கார்த்திக். நான் எவ்வளவோ சொல்லி அவளுக்கு புரிய வைக்க பார்த்தேன். என்ன அவளுக்கு பிடிக்காதப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண? எந்த வீட்ல இருந்து தலை நிமிர்ந்து அவளை கூட்டிட்டு போனனோ அதே வீட்டுல தலை குனிஞ்சு அவளை கூட்டிட்டு போய் விட்டேன். என் கூட சேர்ந்து வாழ அவ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. தப்பு யார் பண்ணிருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சது என் பொண்ணு தானே. மனுஷங்க யாரும் தெரிஞ்சு தப்பு பண்றதில்ல, தெரியாம தப்பு பண்றதா. நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர அதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா, குழந்தை பெத்துக்கிறதே இல்லையா. உங்க பொண்ணு விஷயத்திலேயே நான் பண்ணதான். காதலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிறதுல இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருக்கு.
வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவன் காதலிச்சு தப்பு பண்ண, கல்யாணம் பண்ணி தப்பு பண்ண. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டா உன்னை இப்பவும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஒரு தடவை அவ என்னை திரும்பி பார்த்திருந்தா மறுபடியும் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா அது நடக்கல. அப்பதான் வசந்திக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். பொண்ணுங்க அளவா காதலிப்பாங்க, அதிகமா புரிஞ்சுப்பாங்க. ஆம்பளைங்க அதிகமா காதலிப்பாங்க, அளவா புரிஞ்சுப்பாங்க. நம்ம பேட் லக் என்னன்னா சொசைட்டில இது ரெண்டுமே ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு பிரியணும்னு நினைச்சா அவ ஒரு பதில் சொன்னா போதும். ஆனா ஒரு ஆம்பளை பிரியணும்னு நினைச்சா 1008 கேள்விக்கு பதில் சொல்லணும். அதான் இப்ப நீ கேட்டியே, தண்ணி அடிச்சு டார்ச்சர் பண்ணியா, சிகரெட்டால சூடு வச்சு அவளை சித்திரவதை பண்ணியான்னு, இந்த மாதிரி எத்தனையோ கேள்வி. ஹே, அந்த அர்த்தத்துல கேக்கலப்பா. ஐம் சாரி. பரவாயில்ல, உதாரணத்துக்கு சொன்னேன். ப்ளீஸ், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இட்ஸ் ஓகே சந்தியா. தேங்க்யூ so மச். கார்த்திக், ஆ? காரை எங்கேயாவது நிறுத்துறியா? கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போலாம். ம். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலையா? மீட் பண்ணல. மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனா அந்த பொண்ணோட நிலைமை நிஜமா பாவம் வசந்தி. பாவமா? அப்ப ஏன் நிலைமை? உனக்கு என்ன வந்துச்சு? நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்குவ. அப்படியா? பண்ணிக்கவா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? குடி குடி. சாரி. இப்படிதான் இருக்கும். சரி, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்னை பத்தி சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு கேளு. ஏய், நீ ரொம்ப டூ மச் பா. என்ன குறைச்சல் உனக்கு? அப்படியா? அவ்வளவு அழகா இருக்கனா? சரி, ஃபோன் பண்ணு. யாருக்காவது ஃபோன் பண்ணு. ஹாய் சந்தியா. Hi, ஸ்பீக்கர் ரம்யா. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. எப்படி இருக்க? ஒன்னும் இல்லடி, லைஃப் இஸ் டூ போரிங் தெரியுமா? என்னாச்சு? இன்னும் கம்மிட் ஆகலையா? இல்லடி, எவனும் கிடைக்கல. ஹே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஹேண்ட்ஸமா இருப்பான். ஹே, ப்ளீஸ் ப்ளீஸ் டி, கொஞ்சம் அவர் நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு ப்ளீஸ். வேணா நான் அனுப்புறேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னடி? அது he is already married. ஆனா இப்போ டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு. அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கொன்னு போட்டுருவேன் உன்னையும் அவனையும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரெண்டாம் தரமா போற அளவுக்கு எனக்கு என்னடி குறைச்சல்? அவ்வளவு ஃபீல் பண்ணா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. வேடி போன.